Bonsoir à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். பிரெஞ்சு மொழியில் மற்றவர்களுக்கு நாம் ஒரு வேலையை கூறும் பொழுதோ அவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுதோ ஒரு செயலை செய்ய வேண்டாம் என்று கூறும் பொழுதோ பல வாக்கியங்கள் எங்களுக்கு தேவைப்படும். இவ்வாறான சிறிய சிறிய வாக்கியங்களை இந்த வீடியோவில் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். Vous êtes prêts? சரியான நேரத்தில் இரு. Sois à l'heure. Sois à l'heure. இங்கு être இருத்தல் இந்த வினைச்சொல் நாம் மற்றவர்களுக்கு ஏவல் வினையாக கூறும் பொழுது sois à l'heure என்று வரும். நேர்மையாக இரு. Sois honnête. Sois honnête. இங்கும் இரு என்று சொல்லி ஏவல் வினையாக கூறுவதால் être என்ற வினைச்சொல் sois honnête என்று வரும். இது நீ என்ற எழுவாய்க்கு வரும். இதே வேளை நேர்மையாக இருங்கள் என்று கூறுவதானால் soyez honnête. Soyez honnête என்று கூற வேண்டும். கவனமாக இரு. Sois prudent. Sois prudent. கவனமாக இரு. பொறுமையாக இரு என்று ஒருவரை கூறுவதற்கு sois patient. Sois patient. Patient என்றால் பொறுமை. இதை பொறுமையாக இரு என்று கூறும் பொழுது sois patient. மகிழ்ச்சியாக இருங்கள். Soyez heureux. Soyez heureux. உன்னுடைய அம்மாவுடன் அன்பாக இரு. Sois gentil avec ta mère. Sois gentil என்றால் அன்பாக இரு. Avec ta mère. Ta mère உன்னுடைய அம்மா. உன்னுடைய அம்மாவுடன் என்று சேர்ப்பதற்கு avec ta mère. avec என்றால் உடன். Sois gentil avec ta mère. நண்பர்களாக இருப்போம். Soyons amis. Soyons amis. உன் மீது நம்பிக்கை வை என்று ஒருவருக்கு கூறுவதற்கு aie confiance en toi. Aie confiance en toi. இங்கு a என்பது avoir என்ற வினைச்சொல்லின் ஏவல் வினை வடிவம். வை என்று நீ என்ற எழுவாயை பார்த்து கூறும் பொழுது a என்று வரும். பயப்படாதே. N'aie pas peur. N'aie pas peur. இங்கு a என்பது avoir என்ற வினைச்சொல்லின் ஏவல் வினை வடிவம். பயப்படாதீர்கள் என்று கூறும் பொழுது n'ayez pas peur. N'ayez pas peur. தைரியமாக இருப்போம் என்று நாங்கள் என்ற எழுவாய்க்கு கூறும் பொழுது ayons du courage. Ayons du courage. இங்கு avoir என்ற வினைச்சொல் நாங்கள் என்ற எழுவாய்க்கு ஏவல் வினையாக கூறும் பொழுது ayons என்று வரும். குழந்தைகளிடம் பொறுமையாக இரு. Aie de la patience avec les enfants. Aie de la patience avec les enfants. தயவு செய்து பொறுமையாக இருங்கள் என்று பல இடங்களில் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். Veuillez patienter s'il vous plaît. Veuillez patienter s'il vous plaît. இங்கு veuillez என்பது vouloir என்ற வினைச்சொல்லினுடைய ஏவல் வினை வடிவமாகும். சீக்கிரம் என்று ஒருவருடைய செயலை வேகமாக செய்வதற்கு dépêche-toi. 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 அவனுக்கு தொலைபேசி அழை. Téléphone lui. Téléphone lui. இதுவே எனக்கு தொலைபேசி அழை என்று கூறுவதானால் téléphone moi. Téléphone
moi. இதை நாம் நெகட்டிவாக எதிர்மறையாக கூறுவதானால் எனக்கு தொலைபேசி அழைக்காதே. Ne me téléphone pas. Ne me téléphone pas. Ne me téléphone pas. உட்காரு என்று கூறுவதானால் assieds-toi. Assieds-toi. உட்காருங்கள் என்று கூறுவதானால் asseyez-vous. Asseyez-vous. இது s'asseoir என்ற வினைச்சொல். நீ என்ற எழுவாய்க்கு வரும் பொழுது assieds-toi என்றும், நீங்கள் என்ற எழுவாய்க்கு கூறும் பொழுது asseyez-vous என்றும் கூறுவோம். எனக்கு அனுப்பு. Envoie-moi. Envoie-moi. எனக்கு அனுப்புங்கள். Envoyez-moi. Envoyez-moi. Envoyer என்ற வினைச்சொல் நீ என்ற எழுவாய்க்கு கூறும் பொழுது envoie-moi என்றும், நீங்கள் என்ற எழுவாய்க்கு கூறும் பொழுது envoyez-moi என்றும் வருகிறது. உன்னுடைய வேலையை முடி. Finis ton travail. Finis ton travail. Ton travail. உன்னுடைய வேலை. இங்கு finir என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக வரும் பொழுது finis ton travail என்று வரும். அவனுடன் கதைக்காதே. Ne lui parle pas. Ne lui parle pas. Ne lui parle pas. என்ன நடந்ததென்று எனக்கு கூறு. Dis-moi ce qu'il s'est passé. Dis-moi எனக்கு கூறு. Ce qu'il s'est passé. என்ன நடந்ததென்று. Dis-moi ce qu'il s'est passé. உடனடியாக இங்கே வா. Viens ici immédiatement. Viens ici immédiatement. Viens ici immédiatement. கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கொள். Repose-toi un peu. Repose-toi un peu. கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவதானால் reposez-vous un peu. Reposez-vous un peu. என்னை நித்திரை கொள்ள விடு. Laisse-moi dormir. Laisse-moi dormir. உள் நுழையாதீர்கள். N'entrez pas. N'entrez pas. உன்னுடைய காரை எனக்கு இரவல் கொடு. Prête-moi ta voiture. Prête-moi. இரவல் எனக்கு கொடு. Ta voiture. உன்னுடைய காரை. Prêter என்ற வினைச்சொல் ஏவல் வினையாக வரும் பொழுது prête-moi ta voiture என்று வரும். உன்னுடைய அறையை அடுக்கு. Range ta chambre. Range ta chambre. Ta chambre உன்னுடைய அறை. Ranger அடுக்குதல். Range ta chambre. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி குட்டி வாக்கியங்கள் நாளாந்த உங்களுடைய பிரெஞ்சு உரையாடல்களுக்கு கண்டிப்பாக உதவி புரியும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் பிரெஞ்சு அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.